முதல்ல கல்வினா என்னன்ற விளக்கத்தை கொடுத்துடுறேன். இன்னைக்கு பல பேர் பேருக்கு பின்னாடி அலங்கரிக்கிறதுக்காக படிக்கிறாங்க, பலர் காசை வாங்கணுன்றதுக்காக படிக்கிறாங்க. ஆனா உண்மையா கல்விக்கான அர்த்தம் பெருமைக்காக கற்பது அல்ல, கற்றது தேடி தரும் பெருமையே கல்வின்றாங்க. ஐயா, நான் 10வதுல 490 மதிப்பெண் எடுத்தேன். எங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல நஷ்டமானதுனால என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. எங்க அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போல வீட்டிலே இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, நம்ம குடும்பத்திலேயே நீதாமா முதல்ல படிக்கிற, அதுதாமா நம்ம குடும்பத்துக்கு பெருமோ, நீ படிப்பை மேற்கொண்டு தொடரு, நான் என் தலையை அடமான வச்சாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. நீங்க இங்க கல்வியை ஃப்ரீயா கத்துக்கலாம், காரணம் நீங்க 10வதுல எடுத்த மதிப்பெண்ணு தான் சொன்னாங்க. என்ன போல பசங்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ல குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கட்டி படிச்சாங்க. அத்தனை பசங்களுக்கு மத்தியில நான் ஃப்ரீயா படிச்சுட்டு வந்தேங்கய்யா. அதுக்கு காரணம் 10வதுல எடுத்த மதிப்பெண் தான்யா.